ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவை பார்த்திங்கன்னா மன்னிக்கிற மனநிலைமையில் வந்து நம்முடைய ஜானையும் கார்த்திக் வந்து இல்லை. ஏன்னா வந்து கௌதமோட மைண்டை மாற்றி அஞ்சலி வந்து இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணுன்ற ஐடியாவே நம்ம இலக்கியா தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத வந்து நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் வந்து இப்போ அந்த அஞ்சலியை வந்து ஏமாத்தினது தெரிஞ்சு வந்து வீட்டில் வந்து சொல்கிறப்ப நான் தான் அப்போவே வந்து சொன்னல, நீ தான் வந்து என் பிள்ளையும் வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணி அவனும் எங்களுக்கு எதிராக வந்து திருப்பினா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஜானையும் கார்த்திக் வந்து கோவப்படுறாங்க. இது வந்து ஒரு நியாயமான கோவம் தான் நான் வந்து சொல்லுவேன். மறக்காத நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து ரூமுக்கு போயிட்டு அதை பற்றியே நினச்சி வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டு போனாங்க. அந்த அஞ்சலிக்கும் அந்த சின்னாமணிக்கு பின்னாடி யாரோ பிளான் போட்டு கொடுத்துக்கவங்க இருக்காங்க. அவங்க ஒரு லேடி தான், அதை கூடிய சீக்கிரம் யாருன்றதை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா வந்து இந்த பைரவிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இந்த பைரவிக்கு பார்த்திங்கன்னா ஐயோ நம்ம வந்து மாட்டிக்க போகிறோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பயங்கரமாக வந்து இருக்குங்க. நம்மளுடைய இலக்கியா ரூமுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ண நம்ம இலக்கியாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் வந்து விடு இலக்கியா, கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து கௌதமும் கார்த்திக் வந்து ஜானியும் நம்மளை வந்து புரிஞ்சுவாங்க. நீ எதுக்கு வந்து கவலைப்படாத, இன்றைக்கி வந்து நாம் வந்து நல்லது நினச்சோம், ஆனால் வந்து கடைசியில் நமக்கே வந்து எதிராக வந்து திரும்ப நம்ம வந்து எதுவும் நினைக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கௌதம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சுலிக்கே, அந்த இப்போ நடந்த பிரச்சனையில் அது நான் உங்ககிட்ட வந்து சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம், ஒரு கெட்ட விஷயம்னு சொல்லலாம். நல்ல விஷயன்றது பார்த்திங்கன்னா அந்த ஜேர்னலிசம் வந்து வந்தவர் வந்து என்கிட்ட வந்து பேசினார். இந்த வருஷம் வந்து பெஸ்ட் பிஸ்னஸ்மேன் அவார்டு வந்து எனக்கு கொடுக்குறதா வந்து கமிட்டியில் வந்து எல்லோரும் வந்து முடிவு பண்ணியிருக்கலாங்களாம். ஆனால் இந்த எஸ்எஸ்கே போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து தப்பாக சொல்லி கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து உங்கள் ஒய்ஃபை வந்து வச்சு தான் வந்து வாங்குறேன்ற மாதிரி வந்து அந்த எஸ்எஸ்கே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஜேர்னலிசம் சொன்னதை வந்து நம்முடைய இலக்கிய கிட்ட வந்து கௌதம் வந்து சொல்கிறாருங்க. என்னங்க, நான் அவனுக்கு என்ன தான் பண்ணால் புத்தி வரும், நம்ம வந்து அவனை வந்து ஒரு பொருட்டாக வந்து மதிக்காத இருந்தாலும் நம்மளை வந்து ஏன் இப்படி வந்து டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து அவனுக்கு வந்து இந்த வருஷத்துக்கான பிஸ்னஸ் அவார்டு வேணும்னு நினச்சிருக்கான். அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை வந்து கூடிய சீக்கிரமே வந்து பொழந்துடலான்ட்டு தான் வந்து நான் இருக்கேன். இவ்வளோ சொல்லி அவனை வந்து நான் வந்து சும்மா நேராக அவனை வந்து நான் வந்து மீட் பண்ணி அவனை போயிட்டு ஏன்டா இப்படி பண்ணு சொல்லிட்டு திடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சிட்டேன். உன்னை பற்றி தப்பாக சொன்ன யாருமே நான் வந்து சும்மா விட மாட்டேன். அந்த வகையில் இந்த எஸ்எஸ்கேவை சும்மா விட்டேன்னா நினச்சா அவனை போயிட்டு கழுத்தை பிடிச்சி அவனை வந்து கொன்னுட்டு இருப்பேன். ஆனால் வந்து போனால் போட்டு அந்த சமூகத்துக்காக தான் வந்து நான் விட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம இலக்கியாவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக்காக வந்து இருந்தாலும் அப்பன் யாருன்னு தெரியாது வந்து இப்படி வந்து ரெண்டு பேரும் வந்து அப்பனும் புள்ளியும் வந்து சண்டை போடுறாங்களே, இது வந்து எங்கே கொண்டு போய் முடிய போதோ தெரியல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிக்கிறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா என்ன இலக்கியா நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ எதை வந்து யோசிக்கிற அப்படின்றது இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் அந்த எஸ்எஸ்கெல்லாம் ஒரு ஆள் நான் சொல்கிறதெல்லாம் வந்து நீ வந்து கால் வச்சுக்க தான் அவனால நான் வந்து நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியாவுக்கிட்ட நம்ம கௌதம் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. நம்முடைய ஜானகி நம்முடைய இலக்கியா வந்து புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் நம்முடைய கார்த்திக்கு. ஏன்னா வந்து நம்ம இலக்கியா வந்து எதுவுமே வந்து வேணும்னு வந்து செய்கிற ஆளுங்கள்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து புரிய வரணும்னு நினைக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிச்சு ஸ்கிப் பண்ண பாருங்க.